இன்னைக்கு லஞ்ச் கருவேப்பிலை சாதம் தாங்க. கருவேப்பிலையில நெறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. அதில நான் ஒண்ண மட்டும் சொல்றேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு காம்புலேருந்து எடுத்தீங்கன்னா 10 இலை வரும் கருவேப்பிலை இலை. அந்த கருவேப்பிலை இலைய அப்படியே வாயில போட்டு மென்னுட்டு, லைட்டா சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு நைட்டு படுக்க போகும்போது இத செய்யணும். குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க ஆண், பெண் 2 பேருமே சாப்பிடணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க பொண்ணு மட்டும் சாப்பிட்டா போதும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை இப்படி கையில் எடுத்து உடச்சிங்கன்னா உடையும். அந்த அளவுக்கு வரும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், நம்ம டேஸ்ட் வேணும்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நம்ம தூள் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா கருவேப்பிலை தூள், அந்த கருவேப்பிலை தூளையும் அதில் போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை சாதம், அந்த வெள்ளை சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கருவேப்பிலை பொடி ரெடிங்க. இது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். பிளாக் மார்க்ஸ் இருக்கு இல்லையா முகத்தில், அவங்கள சாப்பிட்டா முகம் பொலிவு பெறும், முடி நல்லா வளரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு